Oasis Music proudly presents Hip Hop Tamizhavin Thana Senda Kootam. Title sponsors Chera Home Junction. Sendu vaanga Cheraku vaanga. Powered by Mad Rabbit. Food partner Pallavaram Yamoidin. Refreshment partner Chennai Gulfi. கண்கள் நீயே காற்றும் நீயே தூணில் நீ துரும்பில் நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஆதியான ரொம்ப பிடிக்கும்ட்டு. அப்படியா? பாட்டு கேட்கல எனர்ஜி கிடைக்கும். என்ன பாட்டு பிடிக்கும்? எல்லா பாட்டும் பிடிக்கும். எல்லா பாட்டு பிடிக்குமா? எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? பாட்டுக்குள்ளவாடி. நம்மளை யாரையும் தோக்க வைக்க முடியாது, நம்மளை யாரையும் தோக்க வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம தோத்தா ஜெயிச்சா நிமிஷம் இருக்குது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு. செரு முன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால், காதல் முறிந்தால், ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள். இங்கில்லை என்றால் என்ன, சொர்க்கத்தில் நாம் சேரலாம். சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம். வாடி புல்லா வாடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒன்றும் வேற என்ன, நான் வந்து பொதுவாக எங்கேயும் வர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. நம்ம கூப்பிட்டா கூட தேவையில்லை, வேணாம்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த விஷயம் சொன்ன உடனே வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னோன்னே ரொம்ப இதாக வந்தாங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு இருக்கிறதுலே சந்தோஷம் வந்து அவார்டு வாங்குறதோ, என் படம் பயங்கரமாக ஓடுறதோ இல்லை. என் ஆர்ட் மூலமாக யாராவது ஒருத்தர் என்னால் கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னா அதுவே போதும். ஒரு அண்ணாவாக என்னை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்கங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஃபேன் அவங்க சொல்கிறாங்க, அவங்க மூலமாக நான் இப்போ இன்ஸ்பயர் ஆகிறேங்கிறது தான் உனக்கு ஆக்சுவல் உண்மை. என் கான்சர்ட்டுக்கு வரீங்களா, பார்க்குறீங்களா? வந்து நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம். என் கான்சர்ட்டு ஸோ எஸ், தானா சேர்ந்த கூட்டம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலி ஒவ்வொரு விஷயங்கள் அன்வெயில் ஆகிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் சார். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பர்சனலி க்ளோஸ் டு ஹார்ட். ஒவ்வொரு ஹீரோஸ்க்கும் வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க. பால் அபிஷேகம் பண்ணுறது, கட் அவுட்ஸ் வைக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் ஐ திங்க் அதை தாண்டி வந்து ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐ திங்க் தட் இஸ் a blessing from God. இதை நான் வந்து சொல்கிறத தாண்டி I think it will be very nice if you can see it. அதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் you will truly understand the intensity and depth of this. பயங்கரமாக இருக்கு. Yes, I hope you will be touched. வீல்சேர் ஆஃப் ஜாய் அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடியில் அமலா பங்கஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளோ இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன் அப்படின்னு. Hi, I'm Amla again. As for how well the mistake in me. After completing my training, I was about to go to bed, and that's the last I remember. The dressing the balcony of the room. I might have gone on for a bit, tried to turn back, and then returned home. Now, where was I on the road? It's simply about because my house is beside the road. Sure, preparing balcony, I naturally ended up on the road. Another question was about the severity of my injury. This might be because during the fall, my leg hit hard on the upper wall, causing a severe medical injury. So that's what happened regarding my bye for now. இப்படி தன்னோட வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்க அமலாவுக்கு அவங்களோட லைஃப்ல ரொம்பவே பிடிச்ச பர்சன் யாருன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. நான்
ஹிப்ஹாப் ஆக்டர் தான் பார்க்க போகிறேன். எனக்கு ஆக்டர் நான் டைமில் அப்பா எப்போவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக சொன்னார். நம்மளை யாராவது தோக்கடிக்க முடியாது. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹிப்ஹாப் பாட்டு கேட்கும்போது மியூசிக் படுக்கும் போது ஒரு தண்ணி எழுந்து கேட்குது. இப்போ ஜெயிட்டா மியூசிக் நான் கிட்டத்தட்ட எல்லா படம் பார்த்துருக்கேன். அதனால மியூசிக் பிடிக்கும். அப்படி நட்பு ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தேன். அதனால ரொம்ப தண்ணி எழுந்து கேட்கும் பாட்டு வேறு. ஸோ அது கொஞ்சம் பார்க்கும்போதுல ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். உங்கள் பாட்டெலாம் கேட்கும்போது ரொம்ப எனர்ஜி என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு மோட்டர் பூஸ்ட் கேட்கும். இந்த நட்பு படத்துலலாம் ஒரு மூடாக இருக்கும்போதுல அந்த மாதிரி பாட்டு கேட்கும்போது மூணு தானே சரியாயிடும். தேங்க்யூ. ஸோ எஸ் ஆக்சுவலி அமலா வந்து ஷீ இஸ் அ பேட்மிண்டன் அந்த டேபிள் டென்னிஸ் பிளேயர், கிளாசிக்கல் டான்ஸர். அவங்க வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க till I think 2018. அதுக்கப்புறம் ஷீ ஹேட் அ மேஜர் ஃபால். அவங்க பால்கனிலேருந்து கீழே, அது அவங்களுக்கு ஞாபகம் கூட இல்லை, பட் கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பைனில் ஏதோ ஒரு இன்ஜுரினால ஷீ குடன்ட் கம் பேக். அது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு இதாகிடுச்சு, ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி அவங்களுடைய வீடியோஸ் அவங்க இதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு we found out that she is a fan of yours. and அவங்ககிட்ட நாங்கள் கேட்டோம் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றப்போ she said your name. and அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப இதாக இருந்துச்சு. உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு பயங்கரமான எனர்ஜி கிடைக்கும். it just pushes her to do things அப்படின்ற மாதிரி. I think this is not something very easy. எனக்கே ஒரு மாதிரி goosebumps ஆகிற மாதிரி இருக்குது. I think she will be back to normal someday. our treatmentலாம் பண்ணிருக்கா இல்லையா, she will be back. I think she will be back and I would love to meet her. இப்போ உங்களுக்கு அவங்கள தெரியும்னா I would really want to see her sometime. பார்க்க முடிஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கவா? கூப்பிடலாமா? ஓ, கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? அமலாவை கூப்பிடலாம். ஓகே, டன், ஷோர். எஸ், அமலா வந்திருக்காங்க நம்ம கூட. ஆக்சுவலி எனக்கே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இமோஷ்னலாக இருக்குது. இவங்களை நேரடியாக நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஐ மீன் she's all the way from பாண்டிச்சேரியில தான் வந்திருக்காங்க அப்படின்றப்போ இன்னும் பாண்டிச்சேரி. ஓ வாவ் வாவ். அமலா எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஆதியானா ரொம்ப பிடிக்கும்ட்டு. அப்படியா? பாட்டு ரொம்ப கேட்கல, எனர்ஜி கிடைக்கும். என்ன பாட்டு பிடிக்கும்? எல்லா பாட்டும் பிடிக்கும். எல்லா பாட்டும் பிடிக்குமா? எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? அந்த வாடிப்புள்ளவாடி. வாடிப்புள்ளவாடி என்ன? சரி, பாடிட்டோம் உங்களுக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறோம் உங்களுக்கு. ஓகேவா? காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல் வழி, உன் காதல் எந்த வாழ்வை செதுக்கிடும் ஓர் ஊழி, நீ இன்றி என் வாழ்க்கைதனில் இல்லையடி ஒளி, பொறுக்க முடியவில்லை காதல் தந்த வழி, அப்பெண்ணே என்னை பார், ஒரு முத்தம் ஒன்று தா, உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அழவா, சிறு கண்ணீர் துளி எந்த கண்ணின் ஓரம், காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம், கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான், நீந்தித்தான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம், சேரும் முன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால் காதல் முறிந்தால், ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள், இங்கில்லை என்றால் என்ன, சொர்க்கத்தில் நாம் சேரலாம், சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம். வாடி புல்லா வாடி, வாடி புல்லா வாடி, ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் ஏன் நெஞ்சுக்குள்ள, வாடி புல்லா வாடி, வாடி புல்லா வாடி, ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் ஏன் நெஞ்சுக்குள்ள, வா நிலா நிலா நிதானே எந்தன் வெண்ணிலா, வா நிலா நிலா நிதானே எந்தன் வெண்ணிலா. எஸ்,
அவ்வளோ ஹாப்பியா நீங்க? ரொம்ப ஹாப்பியா? ஐ எம் so happy. எனக்கா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க பாக்குறதுக்கு. வெரி வெரி ஹாப்பி. எஸ். சரி நீங்க உட்காரலாம். நெக்ஸ்ட் டைம் நான் பாண்டிச்சேரி வந்தா வீட்டுக்கு வரலாமா? கண்டிப்பா வரலாம். ஓகே டன். எஸ், அமலாவோட பேரண்ட்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக கூப்பிடணும். பிகாஸ் அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இங்கே வரைக்கும் நம்மளை அமலாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அமலாவுடைய பேரண்ட்ஸ், கேன் யூ ப்ளீஸ் ஜாயின் அஸ்? அமலா இன்னைக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கு? ஆமாம், அம்மலா யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஏதாவது கேதரிங் எல்லாம் போக சொல்ல ஒத்துக்க மாட்டேன். வந்து வேணாம்மா, அதெல்லாம் வேணாம்மா, நீங்கள் இன்ஸ்டாவில் ஏதாவது பண்ணுங்கள், நேராக நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த டைம் அப்போது அவள்கிட்ட கேட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா அவள் விருப்பத்துக்கு எதிராக நாங்கள் எதுவுமே செய்கிறதில்ல. ஸோ இது கேட்டு வருவேன், போகலாமாம்மா, பார்க்கலாமா அப்படின்னாங்க. ஓகே, அப்போ எக்ஸைட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னேன். ட்ரை பண்ணலாமே அப்படின்னாங்க. ஸோ அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இல்லைன்னா லாங் ஜேர்னி கண்டினியூ சிட்டிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவா. இன்னைக்கு இன்னமும் வந்ததுலேருந்து ரொம்ப வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப அழகா இருக்கீங்க பார்க்க. யூஸ்வலாக எங்கே போனாலும் என்ன நாங்கள் டிசைட் பண்ணுறோம் அதுதான். இது டிசைட் பண்ணோன்னா அம்மா எனக்கு இது வேணும் ட்ரெஸ்ஸு, இது வேணும் ட்ரெஸ்ஸு, அவளே டிசைட் பண்ணி அவளே. ஹிப்ஹாப் தமிழை பார்க்க ஹிப்ஹாப்பா வந்துட்டீங்களா? சூப்பர். ஆக்சுவலி எனக்கு வந்து இப்போ அமலா அண்ட் பேரண்ட்ஸ் அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுக்கணும். பிகாஸ் அண்ட் அமலா, we are seeing your journey. உங்களுடைய எவ்வளோ ஒரு டவுன் ஒரு டைமில் இருந்து இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறோம். யூ ஆர் அ ட்ரூ இன்ஸ்பிரேஷன் மேன். லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. தேங்க்யூ, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ஸ்பெஷல் இந்த இடத்துல வந்து. ஐ திங்க் டு ஹேவ் யூ இஸ் த மோஸ்ட் ஸ்பெஷல் திங் டுடே. ஆமாம்மா, கண்டிப்பா. so sweet of you people to invite Amala here and so sweet of Amala to come see me. next time நான் வந்து பார்த்துறேன் உங்களை. ஓகேவா? பாண்டிச்சேரி வரப்ப நாங்கள் வந்து உங்களை பார்ப்பேன். பாண்டி வந்தால் எப்பவுமே வீட்டுக்கு வெல்கம். 100%. வரலாம்ல வீட்டுக்கு? ஓகே, அப்போ சூப்பர், வந்துடுறேன். அமலாக்கு ஒரு அக்காவும் இருக்கு. அவள் தான் ஃபுல்லாக அவளோட இன்ஸ்டாவும் அவள் கைடன்ஸும் அவளை மோட்டிவேட் பண்ணுறதும் அவளை வீல் சேரில் யூஸ் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானிக் வீல் சேர் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவள் ஆக்சுவலி இன்ஜினியரிங் படிக்கும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ ஆச்சு ஃபர்ஸ்ட் இயர். அப்புறம் 2 இயர்ஸுக்கு அப்புறம் அந்த வீல் சேரில் வாங்கி அவள் அகெயின் பிபிஏ ரெகுலர் காலேஜ் ஜாயின் பண்ணி அவள் கம்ப்ளீட்டட் ஹர் பிபிஏ. சூப்பர் சூப்பர். ஸோ அப்படி அதுக்கு எல்லாமே அவங்க அக்காவும் ரொம்ப, அவள் அக்கா டாக்டர் ஆக்சுவலி. அவள் ஃபுல்லாக அவளுக்கு என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணலாம். இப்போ ட்ராவல் பண்ணலாம் நிறையா. அதான் அவளோட ஆசை. அவளுக்கு ஆசை வந்து ட்ராவல் பண்ணுறது. ஸோ எனக்கு இனிமேல் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அக்கா உன்னால் கண்டிப்பாக போக முடியும், நம்ம எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான். ஸோ இந்த இடத்துல நாங்கள் அவளை மிஸ் பண்ணுறோம் ஆக்சுவலி. அதுதான் நான் இந்த இடத்துல. எங்கே இருக்காங்க? யூஎஸ்ல இருக்காங்களா? ஓகே. Wow, a supportive family and I think she is the true inspiration. நம்மளுக்குலாம் இவங்க இருக்கிறதுல ஒரு கொஞ்சோண்டு அந்த ஒரு ஹோப், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். Look at her, beautiful man, நிஜமாவே beautiful. And thank you so much SS Academy for giving SS Music for giving this opportunity to us and also அமலாக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கும் அவளை வந்து இந்த மாதிரி அவள் வர வச்சதுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அவங்க ரோல் மாடல் அவங்க அப்பா தான். எதுனாலும் அவங்க அப்பா தான் சொல்லுவாங்க. அவள் ரொம்ப டவுனாக இருக்கிற டைமில் கான்ஷியஸ் வந்த புதுசில் அவங்க அப்பா எப்போவுமே அவள்கிட்ட சொல்லும், நம்மளை யாரையும் தோக்க வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ சொல்லுங்க. அப்பா பாருங்க, பயங்கரமா இருக்கு அப்பா. மீச ஸ்டைலா இருக்காரு. அப்பா போலீஸ் மிஸ். அப்பா போலீஸ் மிஸ்ஸா? ஓ, போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார் உங்களுக்கு எப்படி? அது வந்து என் மீச மாதிரி இல்ல, அது பயங்கர பவர்ஃபுல்லான மீச போலவே. சார் நீங்க தான் ரோல் மாடல் அவங்களுக்கு அப்படின்றாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு அமலா இங்கே வந்ததுக்கு? உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து பொதுவாக வந்து மேடையில் பேசுகிறதுல கொஞ்சம் கூச்சப்படுவோம். அதனால் இதுதான்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒன்றும் வேற என்னன்னாக்கா இவ வந்து பொதுவாக எங்கேயும் வர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. நம்ம கூப்பிட்டா கூட தேவையில்லை வேணாம்னு சொல்லியிருப்பான். ஆனால் இந்த விஷயம் சொன்ன உடனே வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்ன உடனே ரொம்ப இதாக வந்தாங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. You want to say something, Amala? தேங்க்யூ, என்னை கூப்பிட்டதுக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூண்ணா. எஸ், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டயலாக் சொல்லலாம். ஆக்சுவலி நீங்க சொல்லும்போது பயங்கர கியூட்டா இருந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து டயலாக் சொல்லலாமா? தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு. ஒருத்தங்களை நம்ம கூட்டு வர முடிஞ்சது. ஆனால் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. இப்போ அமலாவை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? நான் சொன்ன மேட்டர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? கட் அவுட் வைக்கிற பாலாபிஷேகம் பண்ணுற ஃபேன்ஸை தாண்டி நீங்கள் என்ன சம்பாதிச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கல்ல? இல்லை, அதுக்கு தான் நான் ஆர்ட்டே பண்ணுறேன். திஸ் இஸ் வாட் மேக்ஸ் மீ. நான் இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி இதை தான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு இருக்கிறதுலே சந்தோஷம் வந்து அவார்டு வாங்குறதோ என் படம் பயங்கரமாக ஓடுறதோ இல்லை. என் ஆர்ட் மூலமாக யாராவது ஒருத்தர் என்னால் கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னா அதுவே போதும். ஒரு அண்ணாவாக என்னை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்கங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறேங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என் ஃபேன் அவங்க சொல்கிறாங்க, அவங்க மூலமாக நான் இப்போ இன்ஸ்பயர் ஆகிறேங்கிறது வந்து தான் ஆக்சுவல் உண்மை. ஸோ ஐ ஃபீல் ஸோ இன்ஸ்பயர்டு சீயிங் அமலா. ஸோ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது இது பார்க்குறப்ப. ஸோ ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு ஹாவ் fans like this and I am so blessed to see என்ன சொல்கிறது இன்ஸ்பைரிங் people. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து I am going to go see Amala when she is at home. என்ன அமலா, வெல்கம்மா. நான் சூப்பர், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ, ஸோ ஸ்வீட் ஆஃப் போத் ஆஃப் யூ. நீங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி அவளை வந்து கூட்டிகிட்டு வந்ததுக்காக. என் ஃபேனை என்கிட்ட கூப்பிட்டு வந்து சேர்த்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு தான் நன்றி சொல்லணும். அமலா, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? ஊர் சுத்தணும்ட்டு ஆசையா? ஜாலியா போலாம். there's no end for you. okay? yeah so என் கான்சர்ட்டுக்கு வரீங்களா? பாக்குறீங்களா வந்து என் கான்சர்ட்? அவங்க வெளிநாட்டுல எல்லாம் கான்சர்ட் பண்ணுவாங்க, உங்க அக்கா ஊர்ல எல்லாம். நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். என் கான்சர்ட் கண்டிப்பா வரேன். வரியா? நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுறேன். ஓகேவா? சென்னையிலேயே இருக்கு கான்சர்ட்டு. இப்போ பாண்டிச்சேரியில் பண்ணுறமான்னு கேட்டுடுறேன். இன்னும் 2 நாளில் நான் என்னன்னு கண்டுபிடிச்சிடுறேன். அப்படின்னா நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன் உன்னை. ஓகேவா? சேஃபாக கூப்பிட்டு வந்து சேஃபாக கூப்பிட்டு போய் விட்டுடுறேன். ஓகே. ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு மொமெண்ட் வந்து அழகாக எடுத்துகிட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. அவளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் எப்பெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லுங்கள், நானும் டீம் அப் பண்ணிக்கிறேன் அவள் கூட. ஒரு நாள் ஷூட்டிங் பார்க்கலாம். ஓகேவா? எல்லாம் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோதான். அவங்க ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா பிடிக்கும்னு சொல்கிறாங்க, நீங்கள் வேறு அதை பண்ணலாம் அப்படின்றப்போ அவங்க டபுள் ஹாப்பி ஆகிடுவாங்க. நான் வந்து எனக்கு வந்து இந்த ட்ராவல் இதெல்லாம் ரொம்ப நான் வந்து கஷ்டப்படுவேன். ஐயோ ட்ராவல் பண்ணுமே அப்படின்ட்டு. இப்போ அமலா ட்ராவல் இவ்வளோ எனர்ஜிங்கிறப்ப சரி நம்ம இனிமேல் ட்ராவல் பண்ணி அப்போ அமலாக்கும் என்னென்ன எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ பண்ணிவிடுவோம். என்ன அமலா, கரெக்டா? சூப்பர். எஸ், ஆக்சுவலி எனக்கு அமலா கிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க படிச்சிருக்காங்க. ரெகுலர் கிளாஸ் இல்லாமல் போனது, அவங்க ரெகுலராக கிளாஸ் போய் படிச்சிருக்காங்க. யூஆர் அ பர்சன் ஹூ கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்டடீஸ் இல்லையா? ஸோ அப்படி பார்க்குறப்போ வாட் யூ ஹேவ் டு சே ஃபார் அமலா அண்ட் தி அதர்ஸ் ஆல்சோ? என்னதான் வாழ்க்கையில் வந்து எவ்வளோதான் திறமை இருந்தாலும் எது இருந்தாலும் படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா படிப்புங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் ஒர்க், ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கோ அதுக்கெலாம் இல்லை. எஜுகேஷன் கிவ்ஸ் அஸ் கான்ஃபிடென்ஸ். படிப்பு நம்மளை பண்படுத்தும். அதனால் என்ன தான் கனவை நோக்கி எப்படி தான் துரத்தினாலும் படிப்பை கண்டிப்பாக வச்சுக்கங்க. ஏன்னா படிப்பு வந்து உங்களை இட் மேக்ஸ் யூ வெரி வெரி சேன் அண்ட் இட் மேக்ஸ் யூ வெரி வெரி கான்ஃபிடென்ட். ஸோ ஸ்டடீஸ் ஆர் அ மஸ்ட். ஸோ அதனால் இப்போ யாரை என்னோட எல்லா ஃபேன்ஸுக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். அண்ட் அகைன் அமலா வந்து எல்லாருக்கும் அதை அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டாங்க. எக்ஸாக்ட்லி, எஸ். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றப்ப பசங்க கொஞ்சம் கேட்பாங்க. அதனால இதை நான் உங்ககிட்ட இருந்து சொல்ல சொன்னேன். பட் தேங்க்யூ ஸோ மச், ஸோ கைண்ட் ஆஃப் யூ போத். நீங்கள் அமலாவை கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அமலா, யூ என்ஜாய்ட் தி ஷோ? என்ஜாய் பண்ணீங்களா? எஸ், யூ ஹேட் ஃபன்? கான்சர்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போகிறாங்களாம், அவ்வளோதான், ஜாலி பண்ணலாம். எஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஓகே, ஸோ சென்னை கான்சர்ட் நான் வந்து அப்பா கிட்ட கேட்டுடுறேன் பெர்மிஷன்னு. அப்பா ஓகே சொல்லிட்டாரு, எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நானே உன்னை கூப்பிட்டு வந்து நாங்களே கான்சர்ட் பண்ணிட்டு. எங்கள் ஹரி எங்கே இருக்காரு? ஹரி, ப்ளீஸ் அரேஞ்ச் பண்ணுங்களேன் கான்சர்ட். பேசுங்க ஆர்கனைசர்ஸ் கிட்ட பேசி அமலாக்கு அந்த வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக அதை இது பண்ணிவிடுங்களேன். நம்ம வந்து உட்காந்து பார்க்குறோம். ஓகேவா?
என் கான்செப்ட் ஜாலியாக இருக்கும். நீ கேட்ட பாட்டெலாம் இப்போ லைவ்ல பார்க்கலாம், ஃபுல் எனர்ஜியில் இருக்கலாம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ அமலா ஃபார் கமிங். கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணில் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வாழும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ, பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே. SS Music proudly presents Hip Hop Tamizhavin தானா சேர்ந்த கூட்டம். Title sponsors சேரா Home Junction. சேர்ந்து வாங்க சேராக்கு வாங்க. Powered by Mad Rabbit. Food partner பல்லாவரம் யாமொய்தீன். Refreshment partner சென்னை குல்ஃபி.